இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 19 முதல் 21 முடிய உள்ள பகுதியினை தியானிக்க இருக்கிறோம். இறை வார்த்தையை கேட்டு வாசித்து அதனை தியானித்து வார்த்தையை வாழ்வாக்கவும் இறை தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் அழைக்கப்படுகிறோம். ஆன்மீக பற்றுதலை நம்முள் விதைக்கும் இயேசு ஆழ்ந்த உறவை நாமும் அவரோடு இணைந்திருக்க அழைக்கிறார். நம் எண்ணத்தையும் செயலையும் சீர்தூக்கி பார்க்கும் இறைவன் நம்மையும் இயேசுவை போன்று தந்தை வழியில் நடக்க அழைப்பு விடுக்கிறார். மூவரு இறைவனின் வழியில் நடந்த மரியாவும் அவர்களின் தடம் பதித்து இறை வார்த்தையை தன் வாழ்வின் அடித்தளமாய் கொண்டு வாழ்ந்தார். எனவேதான் தன் தாயாகும் உரிமை பெற்றவர் என்றும், என் தாயைப் போல் நீங்களும் என்னுடன் உறவு கொண்டு வாழுங்கள் என இயேசு கூறுகிறார். அப்போதுதான் நாமும் இயேசுவின் இறையாட்சி குடும்பத்தில் ஒருவராய் மாறுவோம். இயேசு கூறிய வார்த்தை, என் தாய் சிறந்தவர். ஆம், இயேசுவை போன்று அன்னை மரியாவை ஏற்று அவருக்கு மரியாதை செலுத்துவோம். அவரது பிள்ளைகள் என்னும் முறையில் நம் அன்னையின் பண்புகளை நமதாக்குவோம். இயேசுவின் சகோதர சகோதரியாக, தாயாக மாற சலுகையை இயேசு அளிக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் இறைவார்த்தையை கேட்டு நடப்பதால் அவ்வாறு மாறுகிறோம். நாள்தோறும் பல்லாயிரம் பேர் இயேசுவின் வார்த்தையை கேட்கிறார்கள். ஆனால் யாருக்கு அது பலன் தருகிறது? பலன் தந்த அன்னை மரி போலவும் சீடர்களைப் போலவும் நாமும் பலன் தருவோம். அவ்வகையில் நாம் இயேசுவின் சீடர்களாக விரும்புகிறோமா? தாயாக எண்ணுகிறோமா? சகோதரர்களாக நினைக்கிறோமா? எதை கேட்கிறோமோ அது நம் மனதில் பதிய வேண்டும். அடிக்கடி கேட்பது நம் வாழ்வாகிறது. அன்றாடம் இறை வார்த்தை கேட்கிறோம். தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும் என்பது போல இயேசுவின் பிள்ளைகள், உறவினர் என்று சொல்லிக்கொள்ளும் நாம் அவரது வார்த்தையை கேட்க தயங்குவது ஏன்? இயேசு நம்மை உறவுகளாக ஏற்றுக்கொள்ள தயங்கவில்லை, நம்மைதான் உறவாக கருதினார். எவ்வாறு இயேசுவின் அருகில் செல்கிறோம்? தொலைவில் அல்ல, அருகிலிருந்து அவரது போதனையை கேட்டு போதனையை வாழ்ந்து காட்டுவோம். அன்னை மரியை பரிந்துரை செய்பவராக மட்டுமல்லாமல் நாமும் அவரது வழியில் நாமும் செல்வோம்.